டக்குன்னு வீட்லேயே கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ரெட்டை வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் ப்ரெட் எடுத்துக்கலாம். அந்த ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே ஸ்மால் க்யூப் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அது ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு ஆனியனை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அது கூட வந்து 2 தக்காளியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோன்னா அதில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னா ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுட்டு கருவேப்பில் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டை வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காய தக்காளியை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக அது கூட வந்து 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு வதக்கிக்கலாம். வெங்காய தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ப்ரெட் பீசஸில் வந்து மசாலா எல்லாமே ஒட்டும். இப்போ எல்லா ப்ரெட் பீசஸையும் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கணும் அப்படின்னா ஈஸியான மெத்தடில் ப்ரெட் சில்லி ரெடி. இது வந்து உங்களோட கிட்ஸுக்கும் பிடிக்கும், அது இல்லாமல் உங்களுக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.